இந்த ஆண்டுல வேலை கிடைச்சாச்சு. சந்தோஷமா இரு மகனே, செல்வமா இரு. வாங்க பக்கத்துல. வீட்டுக்கு பக்கத்துல ஓடை இருக்கா? ஓடக்கரையில சொல்ல மாட இருக்காரா? இந்தாங்க, என்னன்னு கேட்டுறத கவலைப்படாமருங்க. பணங்கள் நஷ்டப்படாம காப்பாற்றித்தார, வெற்றி அடைவீர்கள். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விருதுநகர் அருப்புக்கோட்டை, விருதுநகர் பகுதி அருப்புக்கோட்டை. உட்காரங்க. விருதுநகர் அருப்புக்கோட்டை. நீங்க எந்த ஊரு? வாங்க. விருதுநகர் மாவட்டமா? அங்க போய் நில்லுங்க. விருதுநகர் என்னும் ஊர் அருப்புக்கோட்டை. வாங்க. ஏ அப்பா, கால் வந்துட்டு வரலாம். வைகாசி 22ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகம் பொருத்தமாக நடக்கும். கல்யாணம் மங்களகரமாக இருக்கும். அதை வாங்கித்தாரேன். சங்கிலி வேணுமா சொந்தம் வேணுமா? சங்கிலி வேணுமா சொந்தம் வேணுமா? சங்கிலி வேணும். அப்ப சொந்தம் அறந்து போயிடும். சங்கிலி கிடைச்சாச்சு. ஓடு. கர்மசாமிக்கு விருதுநகர் அருப்புக்கோட்டையா? விருதுநகரா? அருப்புக்கோட்டை. 1 2 3. தங்க மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? மாரியம்மன் கோயில் வா, கால் வந்துட்டு வா. ஆசையே அலை போலே நாமல்லாதல் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே. என்ன வேணும்? இங்க தான். கண்ணை மூடி உட்கார், நிமிந்து உட்கார். மாரியம்மன் கோயிலுக்கு ஏதோ பாக்கி வச்சிருக்கலாம்ல? வேண்டுதல் நடக்காம இருக்கா? நடத்தி கொடுக்காம இருக்கிறீங்களா? உங்க ஆத்தாட்ட கேளு. என்ன இன்னும் கொஞ்சம் கண்ண முடி. அந்த இடத்துல வீடு உருவாக்கி தந்தா போதுமா? இந்தா ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கும். சொல்லுவா பாத்தியா? என்ன உண்டு? இருக்கும் குடிக்கு பாத்தியா? என்ன பே உண்டு? பக்கத்துல வா. என்ன வேலை பாக்குற? இந்தா படிச்சிரு, வெற்றியாகும். ஓடு. சந்தோஷம். கர்மசாமிக்கு கோவில்பட்டி சாத்தூர். கோயில்பட்டி எந்த ஊருப்பா? சாத்தூர். கால் விட்டு வா. என்னென்ன வேணும் உனக்கு? கண்ண மூடு. 1 2 3 4 5 6. 3 வருஷத்துக்கு முன்னால உன்னை ஏமாத்தி சிலர் பணம் வாங்கினாங்களா? வந்து சேர்ந்துருச்சா? கால் வந்துட்டு வா. இந்தா உன்னை கடன்ல இருந்து நீக்கி தாரேன். வருமானத்துக்குரிய வழியை இன்னையிலிருந்து உருவாக்கியிருக்கேன். பணம் வந்துகிட்டே இருக்கும். போ. கல்யாணம் சம்பந்தமா கேட்டு வந்தது யாருப்பா? வாப்பா வா. யாருக்கு கல்யாணம்? உனக்கு தானா? சாப்பாஸ். உங்க வீட்டுல யாருக்கு? சரி. கோவில்பட்டி பகுதி குழந்தவரம் கேட்டு வந்தது யாரு? முன்னால வந்தீங்களே. கண்ண முடுறா தம்பி. ஏப்பா சொல்லமட சாமிக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? ஆனா உங்க எண்ணெயில இருக்காரா சாமி? கால் வந்துட்டு வாங்க.
இல்லைங்க வாரு. ஓ 6 மாதங்களுக்குள் ஒரு பெண் அமையும், கல்யாணம் நடக்கும், உன் வயதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்தாப்பா நல்லா இருக்கு. குழந்தைவரை கேட்டு வந்தவங்க அடுத்த பைத்தில் என் பேரை போட்டு மெஸ் நடத்துறவங்க யாரு? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. திருச்செந்தூர்ல இருந்து எம்பெருமான் வரார, அங்க போய் எதுவும் சொன்னீங்களா? போயிட்டு வந்து. சரி, ஓகே. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கொடுக்க சொல்லி உத்தரவு. இன்னைக்கு பௌர்ணமி. இந்த வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் பிறகு. விசாகத்துக்கு பின் யாருமா நீங்க? சபா, நல்ல பொம்பளை, தங்கம். அப்படி பிறக்கிற ஆம்பளை பையனுக்கு முருகப்பெருமானுடைய பெயர் வைக்கணும். கதிர்வேலுன்னு வைக்கணும். என்ன வேலு? கால் ஒன்று வா. வெற்றிமான கொடுப்பா என் பிள்ளைக்கு. கருப்பசாமி குழந்தை வேற கருப்பசாமின்னு இருக்கு. அவரு வேற இன்னொரு பிள்ளைங்க இதைத்தான் நாங்க வைக்கிறோம். கதிர்வேலு கூப்பிட்டாச்சு. அடுத்த பிள்ளை கருப்பசாமி பிறப்பான். 3 பிள்ளைக்கு உத்தரவு. இந்தா நல்லா இந்தா சந்தோஷமா இருப்பா. நல்லாரு. எல்லா புண்ணியமும் கிடைச்சாச்சு மகளே. ஐஸ்வர்யம் பெரு. சந்தோஷம். மாலையை பேணி காக்க வேண்டும் மகனே. தூர எடுத்து போட்டுறக்கூடாடா. விழுந்த சொல்லி விடுங்க. இந்த பேரனை போலீஸ் வேலைக்கு போக சொல்லணும் நம்ம உத்தரவுல இருக்கு. அதுக்கு தகுதியான படிப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தா போதுமா? வேற என்ன வேணும்? அதுக்கு தான் ஆரோக்கியம்னு ஒரு வார்த்தையை சொன்ன. நீ புரியலையா? இனிமே சாப்பிடுவோம், வெற்றி அடைவோம், அகடாமிக்கெல்லாம் போக வச்சு படிக்க வச்சு தரேன். இந்தா உன் எண்ணமெல்லாம் நிறைவேறி நிம்மதியாக இருப்பாய். இந்தாடா போலீஸ் உத்தியோகத்துக்கு போயிட்டு வா. ஆனந்தமா இரு. எல்லா ஜோதிடத்தையும் பார்த்து தோத்து போயிட்டீங்களப்பா. எதுவுமே நடக்கலையப்பா. கருப்பசாமி சொன்னா நடக்குங்கிற நம்பிக்கையில வந்திருக்கோம். அதனால இந்த கல்யாணம் சாமி சொன்ன மாதிரி நடத்திட்டா ஒரு அதிசயம்தான் அப்படின்னு நீ நினைக்கிற. உண்மையா இல்லையா? ஆவணிக்குள் கல்யாணம் வெற்றியான பார்த்துருவோம். எல்லாம் ஜெயிச்சிருவோம். இந்த புண்ணியமாயிரு. நல்லா கால கலக்காடா. உனக்கு உங்க ஊருக்கு போல குளம் இருக்கா? என்ன குளம் அது? குளத்துக்கு அந்த பக்கம் விட இந்த பக்கமா? இந்த பக்கம். உட்காரு. கால் வந்துட்டு வா. என்னம்மா வேணும்? கண்ணை மூடு. இந்த கையை தூக்கு. கருப்பசாமி என்னென்ன பார்ப்போம். உன் வீட்டில் ஒரு ஐபிஎஸ் உண்டு. அது வெற்றிகரமாக நடக்கும். 2026 முடியும் உன் மகனுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. நல்லா மாத சம்பளம் கோயில் தர்ம கட்டளைக்கு கொடு. புண்ணியம் உண்டு. அவ்வளோதான் உத்தரவு. ஓடு. கருப்பசாமிக்கு ஓசூர். ஓசூர் எல்லாரும் வருத்தப்படக்கூடாது. இவ்வளவு மக்கள் நீங்க வந்திருக்கிய ஒரே ஊருக்குள்ள நான் 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது நீதி ஆகுமா? எனக்கு சொல்லல உனக்கு சொல்லல வருத்தப்படக்கூடாது. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லா ஊர் மக்கள் இடத்துக்குள்ளேயும் சாமி போகணும். அது ரொம்ப முக்கியம். அதனால மனதுல கோபம் இருந்தா அதை நீக்குங்க தயவு செய்து. ஓசூர் கால ஒன்று வாக்கா. 1 2 என்ன வேணும் உங்களுக்கு?
வெளியில கொடுத்துருக்க பணம் தான் கருப்பசாமி. அளவில்லாம கொடுத்துட்டியே, ஏன் கொடுத்த? கேட்டாங்க. எனக்கு ஒரு 10 லட்சம் கொடு, அதப்புறம் நான் வாங்கி தந்துடுறேன். தாரியா? கொடுத்துடுறேன் சாமி. கோப்பே உள்ள காலை விட்டு வந்தார பணத்தை கொடுத்தாலும் வாங்க முடியும். வாங்க, வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் இங்க வந்து சேரு. கொடுத்தவங்க லிஸ்டப்புறம் கொண்டு வந்து காட்டு. அத்தனை பேர்த்தையும் பணத்தை வாங்கி தரேன், பல லட்சங்களை உனக்கு பெற்றுத்தாரேன். ஓ ஓசு ஒரு கால் விட்டுறாடா. சும்மா கிளம்புகளை கிமாக்கா பச்சே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கடனை தீக்கணும், அதுக்கு என் துணை இருந்தா போதும்ல. கால் விட்டுவா. வரலாம். இந்தாப்பா, லட்சங்களாக வந்து குவியும். இப்படி வெற்றி உண்டு, ஜெயிச்சு வா. திருப்பத்தூர் மாவட்டம். நான் பார்க்கிற தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்தது. அடுத்த பைசில் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. அடுத்து பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமைதி குறைவு இருக்கின்ற வேதனையை தீர்க்க வந்தது. வந்து முன்னாடி நின்னுங்க. அப்படி நின்னுக்கா, அப்படி நின்னுக்கா, அப்படி நின்னுக்கா. கால் வந்துட்டு வாப்பா. ரெண்டே கால் ஆண்டுகளாக நடத்துகிற தொழில மனவேதனையும் பிரத்தியாரால இடைஞ்சலும் நம்முடைய உடலுக்கு தேவையில்லாத நோய் அறிகுறிகளும் காட்டி மனவேதனை அடைந்தீர்கள். உண்மையா? இதுக்கு செய்வினை கோளாறு நடந்திருக்கும் என்று உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு தீர்மானமான தீர்வு நீங்கள் எடுத்தீர்கள். நடந்தது உண்மை, உனக்கு உணர்த்தப்பட்டது தெய்வத்தின் செயல். கால் ஒன்று வரலாம். குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்காப்ப? அதனால இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து, கடன்களை தீர்த்து வெற்றிகரமா வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேண்டும்? இந்த கனியை கொண்டு வை. மக்கள் ஜனவசியம், பணவசியம் தீர்ந்துரும். வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க ஆனந்தமடையுங்கள். மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டுவது யாரு? பையனுடைய வாழ்க்கை பத்தி. அண்ணாச்சு வாங்க, நல்லா இருக்கிறீங்கள? காலைல விட்டு வாங்க. ஏதாவது சூடாதே. காப்பி என்ன வேண்டும்? கண்ணை மூடுங்க. 1 2 கால் ஒன்று. ஏனடா கண்ணா. எப்பா, பையனுக்கு வேறொரு இடத்துல ஒரு நட்பும் தொடர்பும் இருக்கு. அதனால அவனுடைய மதிமயக்கம், மனக்கோளாறுகள் இருக்கு. அதனால உங்க குடும்பத்துக்கு மாறுபட்ட குணத்தோட நடப்பான். அவனை சீர்திருத்தி உங்க கூட இணைச்சு தந்தா போதுமா? முதல்ல அவன் மனத்தை உங்கள்கிட்ட சேர்க்கிறேன், அடுத்து வேலையை வாங்கி கொடுக்குறேன். கால் ஒன்று வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நல்ல கனிகளை தேடி எடுக்க முடியவில்லை. இந்த ஆண்டு வேலை உண்டு, கடன் தீரும். இந்த பிரச்சனையை தீர்த்து தரேன். நல்லா இருப்பா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது திருப்பத்தூர் மாவட்டம். அடுத்து வேலூர் பகுதி புத்திர பாக்கியத்தை பற்றி கேட்டு வந்தவர்கள். வேலூர் பகுதி புத்திர பாக்கியம். கால் வந்துட்டு வாங்கோ. என்ன வேணும்? யாருக்கு புத்திர பிள்ளை வேணும்?
கால் வந்துட்டாப்பா. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். தத்தெடுக்க வேண்டுமா பெற்றெடுக்க வேண்டுமா? பெற்றெடுக்க வேண்டும். தூய தமிழில் இனிமையாக பேசினார். வருக. நடக்க போகுது. சரி, நின்று நின்று மறைகிறது. உண்மையா? கட் அண்ட் ரைட்டா இருக்காம கருணையோடு பக்தியோடு இரு. இந்தா மகளே, இந்த கனியை இன்று இரவே சாப்பிட்டுக்கா. வைகாசிலிருந்து ஜனனத்தை நிறுத்தி வச்சு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தாரேன். சக்தி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு நான் பிள்ளைவரை கொடுத்தோம்னா அது பெரிய அதிசயம். அப்படியே நடக்கும். போ, இந்த பணம் வந்துட்டுங்க, கடத்தை தீர்த்துரு, நல்லா இரு. போ பாமா, காலில் விட்டு வா. எந்த ஊரு? அடுத்த பைசில் ஒரு ஊருக்கு 3 பேரை தான் கூப்பிடுது சாமி. நான் என்ன செய்ய முடியும்? என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. என்ன மைக்கில் உட்கார சொல்லுங்க. உன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை திசை திரும்பிய குழப்பம். அவளை உன் இஷ்டப்படி கட்டுப்பட வைக்கணுமா, இல்லாட்டா அவளை புனிதமா வாழ வச்சு தந்தா போதுமா? இந்தா திருப்பி தாரேன். 3 முறை என்னைய வந்து பார், ஜெயிக்கிற. போ. ஓகே. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னடா செய்து? உடம்பெல்லாம் வலி இருக்கு. ஒன் சைடா? கால் வந்துட்டு வாழ்க்கை எல்லாம் தேர்ந்தது. வரலாம். செய்வன கோளாறு ஒண்ணுமே கிடையாதுப்பா. அது தேவையில்லாத சிந்தனை. 3 ஆண்டு காலங்களாக பண நஷ்டமும் மன வருத்தமும் நடக்கும். குடும்பத்தில் அமைதி குறைவு உண்டு. இடம் விட்டு இடம்பெயர்ந்து வாழ்ந்தால் சீராகும் என்று முயற்சித்து தோல்வி அடைந்தாய் நீ. கால் ஒன்று வா. வரலாம். சரணாகதியாக என்னை உணர்ந்து இந்த கனியை சாப்பிடுவோம், வலி தேரும். இந்த கனியை வைத்து பிரார்த்தனை செய், உனக்கு தொழிலுக்கு வருமானம் கிடைக்கும். வெற்றி உண்டு மகனே. இந்தா ஜெயிச்சு வா. என்ன வேண்டும் உங்களுக்கு? யாரு? கண்ணமுடு. வெற்றி. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி வேலையை வாங்கி தரேன். வெற்றி உண்டு, ஜெயிச்சு வா. மாத சம்பளம் கோயிலுக்கு கொடுத்துடணும். போயிட்டு வா. ராசிபுரம். கால் வந்துட்டு வாடா தம்பி. எந்த ஊரு? என்னடா வேணும்? கண்ணமுடுறா. திசை மாறிய கப்பலை கரை சேர்க்க சொல்லுகிறாய். அவளுடைய கருத்து அவனிலிருந்து பிரியதுக்கு லேட் ஆகும். ஆனா அவளை வசப்படுத்தி கொண்டு வந்தா போதுமா? இந்த அப்படி வெற்றியாகி தர. அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பாரு, அவ போட்டா கொண்டு வா. போ. மகனுடைய பையனை பத்தி காட்டு வந்தது யாரு? பையனை பத்தி காட்டு வந்தது இல்லையா? சரி, ஓகே. தொழிலை பத்தி காட்டு வந்தது. கால் ஒன்று வாப்பா. எந்த ஊரு? வட்டுக்கு 2 உத்தரவு இருக்கு, பொறுமையா இருங்க. உட்காரலாம். என்ன தொழில்பா? சனி பகவானுடைய ஆட்சியின் காரணத்தினால் 4.25 ஆண்டுகள் எல்லா தொழிலும் நஷ்டம். புரியுதா? அதனால அடுத்து எந்த தொழில் எடுத்தும் முன்னேறுமா முன்னேறாதா?
பணம் போட்டு செய்யவா அல்ல வேலைக்கு போகலாமா என்ற குழப்பம் உங்க உள்ளத்துல. கால் வந்துட்டு வா. வாப்பா. 6 மாதங்கள் அயலிடத்தில் பணிபுரிவாயாக. 6 மாதங்கள். அதுக்கு பின் சுய தொழில் ஆரம்பிக்க பணமும் தருவேன். அது நிலையான தொழிலா இருக்க வைக்க போலாம். கர்மசாமிக்கு 17ஆம் தேதி 25 லட்ச ரூபா குழுக்கள் சீட்டு சாமி. எப்படியாவது கிடைக்கும் போ. வாமா. அரிசி மூட்டைக்காக அரிசி மூட்டை, ஒரு மூட்டை அரிசி 2 லட்சம் ரூபால கொடுத்துருவோம் சார். தண்ணி தாங்க. கர்மசாமிக்கு ஆலங்குளம், தென்காசி பகுதி ஆலங்குளம். வெண்ணி வெண்ணி வெண்ணி. தென்காசி பகுதி ஆலங்குளம். யாரெல்லாம் வந்திய? அவரை கூப்பிடுங்க முதல்ல. ஓடிவா சாமி, ஓடிவா முருகா. ஆலங்குளம் சரிதான். வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அமைதிப்படுத்தி ஒற்றுமையாய் வாழ வைத்தால் போதுமா? அவனுக்கு மூளை நரம்பியல் சம்பந்தமான ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கும். அது நிலையானது அல்ல, சீராக மாறிவிடும் என்பது சத்தியம். கால் வந்துட்டுவாங்க. கால் வந்துட்டுவாமா முதல்ல. எல்லாம் மாறும். கால் வந்துட்டுவாங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னை வந்து சந்திக்க. அதுக்கு தெளிவும் வெற்றியும் தாரேன். எல்லாம் வெற்றியாகி தரேன். கடன்கள் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? வரலாம். என்னது அண்ணே, கொஞ்சம் காப்பி குடிச்சுக்கிட்டு வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? ஆலங்குளத்துல என்ன தொழில்? என்னப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். 5.5 ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனையும் நடக்கு. இந்த கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்தும் தரணும். நீ பெற்ற பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தெளிவையும் உருவாக்கி தரணும். வேற என்னப்பா வேணும்? பணம் வேணும் உனக்கு. என்னைக்கு சேர்க்க போற காலேஜ்ல? எவ்வளவு வேணும் உனக்கு? 15 லட்சம் ரூபா வேணும். முதல் அட்மிஷனுக்கு பீஸ் கருப்பசாமி தருவேன். வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. இதோ இந்த குருசாமி கழுத்தில் இருக்கிற மல்லிகை மாலையை எடு. தொடக்கூடாது. உன் பிள்ளை வெற்றிகரமா வாழுண்டா. சந்தோஷமாரு படிக்க வச்சாச்சு. புண்ணியம் பெறுவாய். கர்மசாமிக்கு நல்லா இரு மகனே. ஐஸ்வர்யா. கடன்பட்டு வேதனை அடைந்து வந்தது யார்? வரலாம். ஆலங்குளத்துல எந்த இடம்? வைத்தியநாத சாமி திருக்கோயில் தெரிகிறது. எந்த பகுதி? கால் ஒன்று வரலாம். ஐயா போற வழியிலேதான் 2 சமாதி தெரியுதப்பா. போற வழியில சமாதி தெரியுது. எங்கடா இருக்கு? உங்க ஊருக்குள்ள போற வழியில சமாதி தெரியுது. தண்ணீர் கிடக்கிற இடமும் தெரியுது. இருக்கா? கால் ஒன்று வரலாம். வரலாம். சொல்லமான சாமி எங்கே இருக்கிறார் அப்பா? எஸ். இப்ப 3 வருஷ காலமா கடன்களாலும் மனவேதனை அடைந்திருப்பாய். வீட்டுக்குள்ள ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் என்ற பயம் இருக்கும். உன் வீட்டுக்காரனுக்கு ஒரு கை சோர்ந்து விட்டன.
அதுக்கு எதுவும் மாசு மந்திரிகம் எதுவும் நடந்திருக்குமா என்ற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்று வா. வீரகாளியின் தங்கை எங்கே இருக்கிறாள்? எங்க இருக்கா காளியத்தா? கால் ஒன்று வா. என்னடா நல்லா இருக்கேண்ணா? இல்லை வேற ஊர் இருக்கேன். ஹலோ, மச்சாங்கிட்ட கொடுத்துடாதீங்க. என்ன அவர் எனக்கு தெரியாம அடிக்காரு. தொழிலை நல்லாக்கி கடன் படாம காப்பாத்தி உன் வீட்டுக்காரருடைய ஆரோக்கியத்தை பண்ணித்தாரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ. கண்ண முடி, கண்ண முடி. வசமாகும், வியாபாரம் வெற்றியாகும், செல்வம் கிடைக்கும், புண்ணியமாயிரு. 3 முறை என்னை பார்க்கவா? ஓடிப்போ. கால் ஒன்று வாக்கா. இங்கே வா. ஏக்கா வேடி இங்கே இருக்குது. நாங்கள் போட்டிருக்கோம், தனியாக போட்டிருக்கோம். நல்ல காலில் விடலையா? இன்னும் 2 தானே காலில் வந்துட்டு வாங்க. வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா வருது. அது என்னது சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னால? ஒரு புனிதமான ஆத்மா வருது, முன்னோர்களுடைய ஆன்மா. ஆமாம். நீங்கள் யாரும் கும்பிடுற வழக்கம் இல்லையா உங்களுக்கு? கும்பிடுறீங்க. சரி, இப்போ என்ன செய்யணும் பிள்ளைக்கு? கண்ணை முடுங்க. பார்க்குறேன்னா நல்ல சமணம் போட்டு உட்காருங்க, கீழே தியானம் பண்ணுங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். ஓஹோ, கால் ஒன்று வரலாம். சைக்காட்டிஸ்ட் மாத்திரை எதுவும் வாங்கி கொடுத்தீங்களா? டாக்டரை செக் பண்ணிங்களா? மைண்ட் அப்செட் ஆகிருக்கு. மனதை தெளிவு பண்ணி உஷாராக எந்திக்க வச்சா போதுமா? கால் விட்டு வரலாம். இங்கே என்னையும் கூப்பிட்டு வரலாம். இன்னும் 2 முறை கூப்பிட்டு வரணுமே. போன வாட்டி வந்து எனக்கு எப்படி தெரியும்? அப்படியா? சரி, வர சொல்லு, பார்த்துருவோம், தெளிவு பண்ணி தரேன். இந்தா 6 மாதத்துக்கு பிறகு வாங்க சொல்லி அந்த வீடு நிலைக்கும். சந்தோஷமா நான் சொல்லித்தரேன். என்ன வரணும் வரணும், சந்தோஷமா வரணும். போயிட்டாங்க. மேலூர் பக்கம் கருங்கால குடி. கருங்கால குடியா? கால் ஒன்று வரலாம். டிங் டிங் டிங். ஐயா யாரு? நீங்க உட்கார்ல வந்து. சரி பரவாயில்ல, போயிட்டா. என்னப்பா பண்ணணும்? கால் ஒன்று வரலாம். வீடு நோக்கி ஓடி வந்த அன்றையே. எனக்கா கையை காட்டுதேன்? நான் பட்டினத்தாராக்கா? அவர் எனக்கு மகான் குருவுக்கா? அவர் உன்னுடைய வீடு வாசல் செல்வங்களை இழக்கக்கூடிய நிலைகள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்குதப்பா. அதுலேருந்து மீட்டி உன்னை வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் ஒன்று வா. வெற்றி மாலை கொடுப்பா. கர்மசாமிக்கு பௌர்ணமி வெற்றி மாலை கொண்டாங்க. உன் வீடு செல்வத்தை மீட்டி தாரேன். இந்தா பணம் தாரேன். 2 இடத்துல இருந்து பணம் வரும். இந்தா ஜெயிச்சு வா மகனே. ஆனந்தமாரு ஓடு. பாப்பா திருப்பரம் குன்றம் இஸ்லாமிய மகன். ஏச்சு பிழைக்கும் தோழினே சரிதானா எண்ணி பாருங்க. காலில் விழுந்துட்டு வாங்க. அந்த பொண்ணு உன் கூட வரமாட்டாடா. அவங்க அப்பா ஆத்தா சொல்ல கேட்டு திசை திரும்பி வேற ஒரு வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு அவள் தயாராகி விட்டாள். புரியுதா உனக்கு? நீ இனிமேல் எந்த முயற்சி பண்ணாலும் அது நடக்காதுங்கிற நிலை தான் அங்கே இருக்குது. இதுக்காக மாந்திரிகம், தாயத்து, ஓதுதல் பல முறைகள் நீ செய்தாலும் நீ தோற்று விடுவாய் மகனே. அவளை நீ கைவிடுவதே நன்று. பழி வாங்காமல் உன் மனதை நீ பக்குவப்படுத்துவாயாக. கால் ஒன்று வா.
உண்மையைத்தானே சொல்லணும். இந்தா சட்டப்படி உன்னை குற்றம் செய்யாமல் காப்பாற்றுறேன், நல்வாழ்க்கையை அமைச்சு தரேன், சந்தோஷமா இருக்கு. ஓ இவ்வளோ நாள் வாழ்ந்தது போதும்னு முடிவிடுறா, அடுத்த பொண்டாட்டியை கேட்டு நல்லா இருடா போடா. தப்பா சொல்லிட்டேனோ? அப்படிலாம் நினைக்க மாட்டேங்க. கருப்புசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. யாருக்கு? எனக்கா வழக்கு? மதுரையா பொய் சொல்லுதியா? எந்த இடம்? ஆனையூர். ஆனையூர் மதுரை தானா? ஆனா ஆனா மதுரையிலிருந்து ஞானத்தை தேடி வந்த மகன் எனக்கு மொட்டை போட்டிருக்கார் அவரு. பாப்பா என்ன வழக்கு? கோர்ட்டுக்கு போயிடுதா? அந்த விசாரணையில் உனக்கு வெற்றியாக்கி உன் காசு பணத்தையும் பொன்பொருளையும் வாங்கி தரேன். இந்தா 3 மாதத்துக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் உன் பக்கம் வெற்றி அடைகிறது. பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். போ கால் ஒன்று வரலாம். நான் இன்று ஞானத்தை பற்றி பேசியதை கவனித்தாயாப்பா? ஞானம் கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயே, அதற்கு காரணம் என்ன? என்னைய மாதிரி வாக்கு சொல்லணும்னு விரும்புத. இந்த வாக்கு சக்தியை அவ்வளவு சாதாரணமா பெற்றுவிட முடியுமா? பிறவி பயன் இருந்தால் மட்டும்தான் ஞான வாக்கை பெற முடியும். ஆனா சாமி ஆடிக்கிட்டு சொன்ன வாக்கை யாரு வேணாலும் பெறலாம். சாமி ஆடி சொல்றாங்கல்ல, அதை யாரு வேணாலும் பெறலாம். ஆனா ஞான வாக்கு மட்டும் பிறவி பயன்படிதான் அடைய முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஞான வாக்கு உனக்கு உண்டுமா கிடையாதா என்று தெரிய வேண்டும் அல்லவா? கால் ஒன்று வா. யார் நீங்க? யாரு? நல்ல காலில் விடலையே. ஓம் ஓம். வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தேவதை வருத, யாரப்பா அது? அவளை உனக்கு உபாசனை தெய்வமாக்கி உச்சாரணம் பண்ணி தந்தா போதுமா? போதுமா? கால் வந்துட்டு வா, நல்ல கால் வந்துட்டு வா பார்க்கல. வரலாம், பக்கத்தில் வா. என் பெருவரில் சிக்குன்னு பிடி, கண்ணை மூடு, என்னையவே தியானம் பண்ணு. இந்தா இன்னையிலிருந்து 18ஆம் நாளையில் உடலில் ஒரு மினுமினுப்பான ஒரு உணர்வு தோன்றும். அப்பொழுது உன் குலதெய்வத்தை நீ கூப்பிடு, உன் கண்ணுக்கு தெரியும். அதுலேருந்து நீ தொடங்கி கொள்வாய். வெற்றி. அம்மா என்ன வேணும்? கண்ணை மூடுங்க. ஒரு வீட்டின் சுவரே பாதிக்கப்பட்டது போல் இருக்கும். 3½ ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள் வரக்கூடிய தெய்வத்தினுடைய சக்தி தடை உள்ளதாக இருக்கும். ஒருவருடைய உடல்நிலையில் பாதிப்பு நடந்திருக்கும். சமுதாயத்தில் தனக்கென்று உள்ள அந்தஸ்தில் பல குறைகளும் பிணிகளும் பிரிவுகளும் நடக்கும். இருக்கா? கால் ஒன்று வரலாப்பா. அந்த தெய்வம் இன்னையிலிருந்து தொடங்கும். வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன் போ. இந்தா நல்லா இருக்கு. எனக்கு நான் கூப்பிடாம வந்துடக்கூடாது. யாரா இருந்தாலும் பாசத்தின் பேர்ல நான் கூப்பிடுறதே இல்லை. உட்காருங்க. பட்டுக்கோட்டை எனக்கு விபூதி வைப்பதற்கு பொருள் தந்த பாசம் மிகுந்த மகன். கால் வந்துட்டு வாப்பா. கேப் 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 கேப். அப்புறம் என்னங்க எல்லாரையும் கூப்பிடு. என்ன வேண்டும்? பில்லிங் போடணும். இந்த ₹1 கோடி தாரேன். அதுல என் பேரை போடு. திறப்பு விழாவுக்கு நான் வாரேன். ஓடு. அக்காவா சந்தோஷமா இருப்பா. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் சாமிட்ட வரம் கேட்டு உத்தரவு சொல்லுதேன்.
சிரிக்கா சிரிக்கா. கே 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 கே. என்னம்மா வேணும்? இந்த வருஷத்துல நடந்துரும், வெற்றிகரமா நடக்கும். முதல் பத்திரிகை எனக்கு கொண்டு வரணும் போ.